GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம மேனுவல் ரிலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ ஃபைல். பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல். ஸோ நான் ஒரு லைன் போடுறேன், ஒரு இன்க்ளைன் லைன் போடுறேன். ஸோ இன்க்ளைன் லைன் போட்டதுக்கு அப்புறம்ட்டா இதை எப்படி வந்து வெர்டிக்கலாக மாற்றலாம், இல்லைனா ஹரிசாண்டலாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிளைனை வந்து ஃபஸ்ட்டு லைனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் வரும். இதான் ஆட் ரிலேஷன், 3 ஆப்ஷன் வருது. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஃபிக்ஸ்ன்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் வெர்டிக்கல் வேணும்னா வெர்டிக்கலை செலக்ட் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக மாறிடும். ஓகேங்களா? வெர்டிக்கலாக மாறிடுச்சு. அதே வந்து திருப்பி பார்க்கலாம். அதே லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே ஹரிசாண்டல் வேணும்னா ஹரிசாண்டல் கொடுத்தனா ஹரிசாண்டலாக மாறிடும். ஓகேங்களா? இதையே வந்து நீங்கள் ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்கேயுமே வந்து கன்சைனாக ஆகலை, ரொம்ப நிறைய டைமென்ஷன் இருக்குது, கொசம் டைமென்ஷன் இருக்குது, என்னால் வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் மட்டும் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். 3 ஆப்ஷன் பார்த்துருக்கோம்: ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஃபிக்ஸு. அடுத்த கமாண்ட் வந்து பேரலல் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு லைன் வரைகிறேன், இப்படி ஒரு லைன் வரைகிறேன். பட் இது ரெண்டும் வந்து பேரலல் கிடையாது, ஆனால் வந்து பேரலல் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அழுத்திங் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் ரெண்டுமே செலக்ட் ஆகும், இல்லைனா ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் அழுத்திங் செலக்ட் பண்ண உடனே இங்கே இந்த ஆட் ரிலேஷனில் நிறைய ஆப்ஷன் வருது. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கொலினியர், பர்பண்டிகுலர், பேரலல், ஈக்குவல். நம்ம இப்போ வந்து இதில் பேரலல் பார்க்க போகிறோம். இந்த பேரலல் மட்டும் டார்க்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து அதுவே சொல்லுது பேரலல் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ நான் பேரலல் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 லைன் வந்து பேரலல் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை மூவ் பண்ணாலும் பேரலாக தான் மூவ் ஆகும், இன்க்ளைண்டாகவே மாறாது. எதனா ஒன்று இன்க்ளைண்டாக மாற்றினா அதுவும் அடுத்த லைனும் வந்து இன்க்ளைண்டாக அதுக்கு அந்த பேரலலுக்கே வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேரலல். அடுத்தது வந்து பர்பண்டிகுலர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். 2 லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 2 லைனையும் வந்து கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கின்னு 2 லைனையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பர்பண்டிகுலர் ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே ஹைலைட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் பர்பண்டிகுலர் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டுத்துக்கும் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அதேமாரி தான் இதையும் மூவ் பண்ணாலும் பர்பண்டிகுலராக தான் மூவ் ஆகும், இன்க்ளைண்டாக நான் இதை மூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பர்பண்டிகுலர். இது செலக்ட் பண்ணால் வரும் உங்களுக்கு 2 இடத்துல பர்பண்டிகுலர் காட்டுது, இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். இதேமாரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா அந்த லைனை செலக்ட் பண்ண உடனே அதில் என்ன ரிலேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலேஷன் வந்து ஹைலைட் ஆகும் க்ரீன் கலரில். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து மிட் பாயிண்ட். இதிலே வந்து நான் மிட் பாயிண்ட் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லைனுடைய செகண்ட் லைனுடைய எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்குது: மிட் பாயிண்ட் அண்ட் கோயின்சைடு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நான் மிட் பாயிண்ட்னு கொடுத்தேன்னா கரெக்டாக சென்டரில் வந்து உட்காந்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த லைனுடைய மிட் பாயிண்டில் போய் கரெக்டாக சீட் ஆகிடும். ஸோ நான் இப்போ திருப்பி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த லைன் வந்து ஃபஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து சின்னதாகுது பாருங்கள், சின்னதாகுது இல்லைனா பெருசாகுது. பட் ஆனால் வந்து இந்த 2 டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் வந்து சேமாக இருக்கும். இது வந்து மிட் பாயிண்ட்டு. இந்த ஒரு லைனை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கமெண்ட் பார்க்கலாம். 2 எண்டையும் இந்த எண்டையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே மெர்ஜின்னு ஒரு கமாண்ட் வருது. ஸோ மெர்ஜினா என்னென்னா ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகிடுது. இப்போ நான் அதை செலக்ட் பண்ண உடனே ஆக்சுவலாக மெர்ஜிக்கு வந்து ஐக்கான் வராது, அந்த க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் வரணும் இல்லையா, அது வரல, மெர்ஜிக்கு மட்டும் வராது. ஸோ
இப்போ வந்து இது மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ட்ராக் ஆகுது. ஸோ ரெண்டும் வந்து இதுக்கப்புறம் பிரியாது. இது வந்து மெர்ஜு. இப்போ வந்து திருப்பி இந்த லைனையும் இந்த ஒரு அடுத்த லைனுடைய பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மிட் பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ கோயின்சைட் பார்க்க போகிறோம். இதை செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா அந்த செகண்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைனோட போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து கோயின்சைடு. செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது இல்லையா, இது வந்து கோயின்சைடு. அடுத்தது வந்து நம்ம டேஞ்சென்ட் பார்க்க போகிறோம். டேஞ்சென்ட் வந்து எப்பயுமே வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்டில் தான் வந்து டேஞ்சென்ட் கொடுப்பாங்க. ரெண்டு லைனில் வந்து டேஞ்சென்ட் கொடுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஒரு லைன் வந்து டேஞ்செண்ட்டாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஒரு இடத்துல பிக் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டை வந்து அங்கே எடுத்துன்னு போகிறேன். இப்போ எடுத்துன்னு போனீங்கன்னா எல்லோ கலரில் ப்ரிவ்யூ வந்து வருது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயின்சைட் அண்டு டேஞ்செண்ட் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் வந்து எடுத்துக்கிது அதுவே. ஸோ நான் இப்போ கொடுக்குறேன். இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் ரிலேஷனு. நம்ம வந்து மேனுவல் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ சும்மா லைட்டாக வெளியில் வச்சு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிளையும் இந்த லைனையும் வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். டேஞ்சென்ட்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ரெண்டும் வந்து டேஞ்சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது டேஞ்செண்ட்டாக மூவ் ஆகும். பட் இந்த லைன் வந்து இப்போ ஒரு ரிட்டன் லைன் தெரியுது இல்லைங்களா, இது வந்து டேஞ்செண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த லைனையும் அதையும் கோயின்சைட் பண்ணிடுறேன். இந்த லைனையும் சர்க்குலரையும் லைனுடைய ஒரு எட்ஜையும் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி கோயின்சைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து டேஞ்சென்ட். இது இல்லாமல் ஒன்றும் வந்து சிம்மெட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன். இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகே, இந்த ரெண்டு சர்க்கிளையும் வந்து சிம்மெட்ரி பண்ண போகிறேன். இந்த சென்டர் ஒரு சென்டர் லைன் மூணுத்தையும் செலக்ட் பண்ண உடனே சிம்மெட்ரி ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ண உடனே சிம்மெட்ரி ஆகிடும். என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 21.17 இருக்குங்களா, இப்போ 20 மாற்றிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து 25 மாற்றினாலும் அதுவும் வந்து 25 மாறிடும். இப்போ வந்து நான் இப்போ பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து சிம்மெட்ரி கொடுத்துருக்கோம். இதே வந்து இந்த டயாவையும் சிம்மெட்ரி கொடுக்கலாம். டயாவை வந்து எப்படி சிம்மெட்ரி கொடுக்கலாம்னு பாருங்கள். ரெண்டு டயாவும் செலக்ட் பண்ணிவிட்டு லைனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து சிம்மெட்ரி கொடுத்தோடனே இந்த டயாவும் வந்து சின்னதாகிடுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டயாவை வந்து நான் டைமென்ஷன் பண்ணுறேன். 25 பண்ணுறேன். 25 பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவும் வந்து டயா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இது 13 மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் 13 மாறும். இது வந்து சிம்மெட்ரி. இதோட வந்து நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிக்கலாம். அடுத்த டாப்பிக்கில் இதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். GCAD 3D CAD ட்ரைனிங் சென்டர்